ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவுக்கு வந்து விட்டாய். ஆனால் நான் ஒன்று சொல்லவா? வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம். எதற்காக வெட்கப்படுகிறாய்? மற்றவனுக்காகவா? மற்றவன் உன்னை கேவலமாக பேசுகிறான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவா வாழ்க்கையே வேணாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாய்? அவன் தலை குனிந்து உன்னை பார்த்து வெட்கப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர வேண்டும். அதை ஞாபகம் வைத்துக்கொள். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் ஏதோ உன்னை பார்த்து பேசுகிறான் என்பதற்காகவும், அவன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒருவன் பேசுகிறான் அவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக தேவையில்லாத விஷயங்களை நினைத்து குழப்ப வேண்டும் தங்கமே? வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் என் வாழ்க்கையை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை பேசிவிட்டான், இதற்கு பிறகு நான் எப்படி இருப்பது என்றெல்லாம் கேட்பது தவறு. அடுத்தவன் உன் வாழ்க்கையை இப்பொழுது எப்படி பேசுகிறான், அதற்கு எதிராக அவன் உன்னை பார்த்தாலே தலை குனிந்து வெட்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு வாழ்க்கையை நீ முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். புரிகிறதா? யாருக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்காதே. உன்னை வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நானும் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ எந்த அளவுக்கு உன்னை நீ நம்புகிறாயோ அதை விட நான் உன்னை மிக மிக அதிகமாக நம்புகிறேன். நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடைய குழந்தை மிக மிக திறமையானவன், நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாள் என்று. அதே எண்ணம் உனக்கு இருக்கிறதா? உன்னை நீ நம்புகிறாயா? எனக்கு தெரிந்தவரை உன்னை நீ நம்பவில்லை. எவன் ஒருவன் தன்னை நம்புகிறானோ அவன் நிச்சயமாகவே அவன் மிகப்பெரிய இடத்திற்கு வருகிறான். அது உனக்கு தெரியுமா? நீ நிச்சயமாக உன்னை நம்பு. யாரை நம்புகிறாயோ இல்லையோ, முதலில் நீ உன்னை நம்பு. உன் வாழ்க்கை மிகப்பெரிய இடத்திற்கு வரும். சீரும் சிறப்புமாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கை மாறும். யாருக்காகவும் உன்னுடைய மனதை நீ குழப்பிக் கொள்ளாதே. நிம்மதிகரமாக இரு. உனக்கு அனைத்தும் நிம்மதியாகவே நடக்கும். இந்த வாராகி இருக்கும் வரை உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.